வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பனீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பனீர் புர்ஜி பண்ணுறதுக்காக நான் இங்கே 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு 3ஐயும் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக மட்டன் மசாலா இல்லைன்னா மீட் மசாலா, 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் பன்னீரை சேர்த்துடலாம். நான் இங்கே பன்னீரை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பன்னீரை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஃப்ளேமை மீடியமை விட கம்மியாக வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.